இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டா ஈஸியா கிறிஸ்தவனை மாத்திக்கலாம், ஈஸியா முஸ்லீமா மாத்திக்கலாம். அதுதான் சொல்றாங்க. தீகா கம்யூனிஸ்ட் எல்லாம் கிறிஸ்தவ பாதிரியார்லாம் உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்துவா பிறந்து இந்துவா வாழ்றதுக்கு தேசி மகன் பட்டம் வாங்குறதுக்கு பதிலாக கிறிஸ்தவரா மாறிடலாம். அப்படி பட்டம் வாங்குறதுக்கு பின்ன Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வாக்காளர் பட்டியலில் சில குழப்பங்கள் இருக்கு. பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு புகார் வைக்கப்படுது. ராகுல் அதே மகாராஷ்டிராவில் அந்த காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்த போது இப்ப இந்த வேலையை ராகுல் பண்ணாரா? நீங்க தோத்துட்டீங்கன்னா முறைகேடு நடந்துருச்சு, நீங்க ஜெயிச்சீங்கன்னா முறைகேடு நடக்கல. அண்ணாமலை அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதாக இந்த சதி திமுகவா தேர்தல் நடத்துது. பாஜக தன்னுடைய ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை அடிபணிய வச்சு தேர்தல் ஆணையத்தை ஒரு கைப்பாவையா வேலை செய்ய வைக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளோட விமர்சனம். அதுல உண்மை இருக்கா இல்லையா? அது உண்மை இல்லை. தேசிய அளவிலான இண்டிபெண்டன்ட் பாடிய தேசிய அளவிலான ஒரு அரசாங்கத்தாலேயே கட்டுப்படுத்த முடியாதுன்னா ஒரு மாநில அரசால எப்படி கட்டுப்படுத்த? திமுக கிட்ட மோடி தோத்துட்டாரு இந்த விஷயத்துல. தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற லாஜிக் படி திமுக இங்க செஞ்சிரும்னா பீகார்ல செய்ய மாட்டீங்களா? மகாராஷ்டிரால செஞ்சிருக்க மாட்டீங்களா? தேர்தல் ஆணையம் சிறப்பான ஒரு ஆணையம்னு சொல்றீங்க, அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறது தேவையற்ற விஷயம்னு சொல்றீங்க. யார் ராகுல் வைக்கிற குற்றச்சாட்டு தேவை? அப்ப அர்ஜுன் சம்பத் வைக்கலாம். நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்கேன். அர்ஜுன் சம்பத் கூட இல்ல, அவரு தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா ராகுல் காந்தி நாட்டோட எதிர்கட்சி தலைவர், அவர் குற்றச்சாட்டு வைக்க கூடாதா? அம்பலப்படுத்தினா நீங்க உடனே தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் எழுப்பின கேள்வி எதிர்கொண்டார். நீங்க தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல மட்டும் மோசமா இருக்குன்னா எப்படி? தமிழ்நாட்டுல திமுக அப்படி பயன்படுது சார். பீகார்ல பண்ண முடியுமா? பீகார்ல பண்ண முடியாது, மகாராஷ்டிரால பண்ண முடியும், அங்க எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் அழகா ராகுல் பதில் சூப்பரா பதில் சொல்லி இங்க பதில் சொல்லாதனால ஏன் பதில் சொல்லணும்? தமிழ்நாட்டுல வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து பாஜக தன்னுடைய வாக்காளர்களை பெருக்கிக்க வேலை செய்யுதுன்னு சீமான் முதற்கொண்டு பலரும் விமர்சிக்கிறாங்க. ஒரு வெறுப்பு அரசியல், சீமான் வெறுப்பு அரசியல். தமிழ் தேசியங்கிற போர்வையில இந்தியா ஒரு நாடு, இந்திய குடிமகன், தமிழ் தேசியவாதம் கிறிஸ்தவர்கள் தூண்டி விடப்பட்டவங்க. தமிழ் தேசியம்னே பொண்ணு இல்லையா? தமிழ் தேசியங்கிறது என்ன? இந்திய தேசியம். தமிழர்களுக்கு ஒரு இனம் இருக்கு. சீமானுடைய அடிப்படை வாதமே தவறுங்க. நீ செபஸ்டியன் சீமான், உனக்கு நீ என்ன தமிழ்? இது தேவையா? நாங்க இந்துக்களே இல்ல தமிழன்றாங்க. இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டா ஈஸியா கிறிஸ்தவனை மாத்திக்கலாம், ஈஸியா முஸ்லீமா மாத்திக்கலாம். அதுதான் சொல்றாங்க. தீகா கம்யூனிஸ்ட் எல்லாம் கிறிஸ்தவ பாதிரியார்லாம் உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்துவா பிறந்து இந்துவா வாழ்றதுக்கு தேசி மகன் பட்டம் வாங்குறதுக்கு பதிலாக கிறிஸ்தவரா மாறிடலாம். அப்படி பட்டம் வாங்குறதுக்கு பின்ன கன்னியாஸ்திரிகள் ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது பாஜக தலைவர் விழுந்து அப்படி வணங்கி கன்னியாஸ்திரிகளை வரவேற்கிறார். பாஜக தலைவர் மாநில பாஜக கேரளா மாநிலத்தில் பாஜக வேற கட்சி. சர்ச்சுகளோட வேலை என்ன? பாதிரியார் வேலை என்ன? பழங்குடி மக்கள் போராடுறது இல்லையா? என்ன சார் சொல்றது கேளுங்க. சர்ச்சுக பாதிரியாருங்க இங்க இருந்து சின்ன வயசுலயே சாமியாருங்களோட வேலை அரசியல் செய்யறதா? சாமியாருடைய வேலை அரசியல் செய்யணும். அப்ப சாமியாருங்க அரசியல் செய்யலாம், ஆளலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், அரசியல் செய்யலாம். பாதிரியார் வரக்கூடாது. கொந்தளிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க. மென்பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அமைதியா இருந்துடுறீங்க. நாங்க அதை ஜாலியா பண்ண மாட்டீங்க. என்னதான் பண்ணுவீங்க? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத். வணக்கம் சார். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாடு முழுக்க அந்த வாக்காளர் பட்டியலில் சில குழப்பங்கள் இருக்குது. குறிப்பாக பீகாரில் இந்த சர்ச்சை எழுந்திருக்கு. அங்கே எஸ்ஐஆர்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஏன், அது வேணாமே அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்லை அது நடைமுறைப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் எதுக்கு குடியுரிமையெல்லாம் செக் பண்ணுது அப்படியெல்லாம் கேள்விகள் வருது. இன்னொரு பக்கம் முறைகேடாக நிறைய பேரை சேர்க்குறாங்க. ஒரு பக்கம் முறைகேடாக நிறைய பேர் மக்கள் குடியுரிமை உள்ள பீகாரிய மக்களையே வெளியேற்றுறாங்க. ஏன்னா அது பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னலாம் ஒரு புகார் வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? தமிழகத்தை சார்ந்த இண்டி கூட்டணி திமுக, காங்கிரஸ், அதே போல் நாம் தமிழர், ஈவன் தாவேக்க உட்பட. தாவேக்க நாம் தமிழர்லாம் எங்கே இருக்கு? எல்லாம் ஒரு டீம். அவங்களாம் இந்த கூட்டணி எல்லாம் இண்டி கூட்டணி பாசை தான். அவங்கெல்லாம் சார் அவங்க இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம், அதே போல்
மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், வாக்காளர் பட்டியல், இது குறித்தெல்லாம் ஒரு பெருத்த சந்தேகத்தை எழுப்பி மக்கள் மத்தியிலே இந்திய ஜனநாயகம் குறித்தும், இந்திய தேர்தல் முறைகள் குறித்தும், தேர்தல் ஆணையம் குறித்தும், இன்றைக்கி நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்துங்க உலகளவிலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தேர்தலை முறைகேடுகள் இல்லாமல் முடிந்தவரை ஒவ்வொரு முறை தேர்தலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தன்னை நவீனப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அல்லது நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன், அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையராக திரு சேஷன் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு பல்வேறு சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்தன. வாக்காளர் பட்டியல், டைமிங்கு, பிரச்சாரம் எல்லாமே. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல்னா ஏதோ ஆளுங்கட்சி நடத்துது, கவர்மெண்ட் நடத்துதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, இண்டிபெண்டன்ட் பாடி. எஸ், அது வந்து அரசியல் சாசனப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த தேர்தல் ஆணையம் தன்னை நவீனமயப்படுத்தி கொண்டிருக்கிறது, மேம்படுத்தி கொண்டிருக்கிறது, ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் தேர்தல் நடந்தாலே மிகப்பெரிய வன்முறை, பூத் கேப்சரிங், திருட்டோட்டு போடுறது, வாக்காளர் ஐயோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். பூத் கேப்சரிங் இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள். ஓரளவுக்கு சூப்பராக தான், எல்லாம் ஓரளவுக்கு இல்லை, நல்லபடியாகவே நடக்கிறது. அதுவும் குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நல்லா நமக்கெல்லாம் பெருமை. நம்முடைய சுஜாதா அவர்கள் அதை வடிவமைத்தார்கள், எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வடிவமைத்தார்கள் என்பது. அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இப்போ திருட்டோட்டு, அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை, இப்படி ஒவ்வொரு முறையும் இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி அல்லது நிர்வாக சீர்திருத்தத்தின் அடிப்படையிலே மேலே வருகிற பொழுது, அதாவது ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா அதை விஞ்ஞானபூர்வமாக தான் சரி பண்ணணும். சிஸ்டத்தை சரி பண்ணுறதுங்கிறது இதுதான். எல்லாத்துக்கும் ஒரு ஆதார். அந்த ஆதார் வருவதை இவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் ஆதார் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமும். ஒரு குடிமகனுக்கு ஒரு அடையாளம் வேணும், ஆதார்னா மக்கள் கையில் அதிகாரம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆதார் வரும்போது என்னங்கிறாங்கன்னா, அதை நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்பாத வெளிநாட்டு சக்திகள் அவங்க இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக இது வந்து ஆதார் அட்டை வந்ததுன்னா சீக்கிரட்டெல்லாம் போயிடும், உங்களுடைய தரவுகள் வந்து வெளியே போயிடும் அப்படிலாம் எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆதார் இன்றைக்கி எல்லாருமே, இன்னும் சொல்ல போனோன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் என்னென்னா நாங்கள் தமிழ்நாடு சார்பில் ஒரு ஆதார் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ ஆதார் அட்டை அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய அடையாளமாக போலிகள் ஒழிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை அது வந்த போதும், புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை அது வந்த போதும் அப்படி தான். இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்? அவர் சிதம்பரமெல்லாம் சொன்னார், என்ன இது எப்படி இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகும் இப்படிலாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் மீறி இன்றைக்கி வாக்காளர் அடையாள அட்டை அது ஆதார் அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட போது என்னாச்சுன்னா போலிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ வாக்காளர் பட்டியல் இதில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, வெளி நாட்டிலே இருந்து ஊடுருவி வந்தவர்கள் அவங்க நிறைய வாக்காளர்களாக இருக்காங்க, அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல, உண்மையும் கூட. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதில் வந்து முறைகேடாக ஒரே ஆள் 2 இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கான். தேஜஸ்வி யாதவ் 2 இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்காரு. உடனே அவருடைய வாக்குரிமை அது கேள்விக்கு எழுப்பப்படும் போது, அவர் வாக்குரிமையை பறிச்சிட்டீங்க, காட்டினாரு. ஆனா உண்மை என்ன? இதே மாதிரி தாங்க அண்ணாமலை அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவையிலே அவர் போட்டியிட்ட பொழுது எப்படியாவது அண்ணாமலை தோற்கடிக்கணும், அதற்காக ஒரு மிகப்பெரிய வியூகம் வகுக்கப்பட்டது. ஆட்ட பலியிடணும், ஆடு வெட்டுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், அப்படியே களத்தில் இறங்கினார். திமுகவுடைய ரத கஜ துரத படைகள், அவர் கரூர் கேங்கு, அதே மாதிரி டிஆர்பி ராஜா எல்லாம் அங்கே வந்து முகாமிட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒரு தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே எப்பவுமே இந்த பூத் வேலைகள்ங்கிறது துவங்கிடும். இப்போவே திமுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஓரணியில் தமிழ்நாடு ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியுமே பூத் வேலைகள் செய்கிறாங்க. இந்த பூத் வேலைகள் செய்கிற பொழுது ஆளுங்கட்சி சார்ந்த முகவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஏஜென்ட்டுகள் அவங்க வந்து அப்படியே போகிறாங்க. எதிர்கட்சி வாக்காளர்கள் அவங்க வீட்டில் இல்லை, இடம் மாறிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அதை கண்டுக்காமல் விடுறது. திமுக வாக்காளர்கள்னால் அது வந்து அந்த கட்சியினுடைய விழிப்புணர்வு தான், அவங்க வந்து அதை வந்து சேர்த்துறாங்க. இப்போது பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவங்க பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள்,
அல்லது பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவங்க வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த பகுதியில் பிஜேபி ஆதரவு அதிகமாக இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்க பிஜேபியில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலெல்லாம் ஏறத்தாழ 30,000 வாக்காளர்கள் பெயர் அவங்ககிட்ட அடையாளம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குது, கடந்த தேர்தலில் வாக்களிச்சதுக்கு. ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு வாக்களிக்க வருகிற பொழுது அவர்களால் வாக்களிக்க முடியவில்லை. ஸோ அவங்களை வேணும்னே வேணும்னே இந்த தேர்தல் சித்து வேலைகளில் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து அது இப்போ டவுட் வருது சார். அப்போ ராகுல் காந்தி சொல்றாருல, மகாராஷ்டிராவில் ஒரு 15 லட்சம் ஓட்டுக்கு மேல சில தொகுதிகளில் அதிகப்படுத்தி வேணும்னே சேர்த்து விட்டு வந்து தோக்கடிச்சிட்டாங்க, இப்படி முறைகேடு பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ராகுல் முறைகேடு பண்ணி தான் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க. இப்போ பீகார்லயும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தோத்துரும் தெரியும். அப்ப அது உண்மையோ இல்ல? பீகார்ல இப்ப முறைகேடு செய்யறதும் மகாராஷ்டிரால முறைகேடு செஞ்சதும் உண்மையோ? ராகுல் சொன்ன விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ராகுல் வந்து அதே மகாராஷ்டிரால காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது இல்லைங்களா? காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது இல்லைங்களா? அந்த காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்த போது இப்ப இந்த வேலையை ராகுல் பண்ணாரா? வாக்கு எந்திரத்து மேல தான் ஜெயித்தால் தன்னுடைய கட்சி ஜெயித்தால் இப்ப நீங்க அதே லாஜிக் வேணும்ல. நீங்க தோத்துட்டீங்கன்னா முறைகேடு நடந்துருச்சு, நீங்க ஜெயிச்சீங்கன்னா முறைகேடு நடக்கல. அண்ணாமலை அவர்களுடைய அந்த அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதி திமுகவா தேர்தல் நடத்துது, திமுகவா தேர்தல் நடத்துது. நீங்க திமுகவை ஆட்சியில வச்சுட்டு தேர்தல் நடத்துனீங்கன்னா அது சரியா இருக்காது. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடியா இல்லையா? இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் ஆணையம் தான வாக்காளர்கள் யாரை முடிவு பண்ணுது? ஆமா, நல்லதுதான். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு முன்னாடியே போய் இவங்க திமுக தன்னுடைய ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சாங்க. பாஜக தன்னுடைய ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சி இல்லையே, நான் அங்க கேட்கல சார், நாடு முழுக்க கேட்கிறேன். பாஜக தன்னுடைய ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை அடிபணிய வச்சு தேர்தல் ஆணையத்தை ஒரு கைப்பாவையா வேலை செய்ய வைக்குது அப்படின்னு எதிர்கட்சிகளோட விமர்சனம். அதுல உண்மை இருக்கா இல்லையா? அது உண்மை இல்லை. உண்மை இல்லை. மத்திய அரசு நிறுவனத்தையே மத்திய அரசால கைப்பாவையா பயன்படுத்த முடியாது. இண்டிபெண்டன்ட் பாடி, தேசிய அளவிலான இண்டிபெண்டன்ட் பாடிய தேசிய அளவிலான ஒரு அரசாங்கத்தாலேயே கட்டுப்படுத்த முடியாதுன்னா ஒரு மாநில அரசால எப்படி கட்டுப்படுத்த? இந்த மாநில அரசு தன்னுடைய அதிகார பலத்தை, ஏன்னா இந்த மாநில அரசுடைய உண்மைதான், லாஜிக் தான் அது. மோடி தலைமையிலான மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க, திமுக மாதிரி அரசு மோடியே தோத்துட்டாருங்க. இதுல திமுக கிட்ட மோடி தோத்துட்டாரு இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல. சார் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, தேர்தல் ஆணையத்தை நீங்க இப்ப குறை சொல்றீங்க, இவங்கெல்லாம் கேவலப்படுத்துறாங்க, தேர்தல் ஆணையத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தேர்தல் ஆணையத்தை திமுக எப்படி குற்றம் சாட்ட முடியும்? சார் திமுகவுடைய இந்த அரசு தமிழக அரசு ஊழியர்களை தாங்க தேர்தல் கமிஷன் ஊழியர்களை மத்திய அரசு ஊழியர்களை பயன்படுத்துறாங்க, மத்திய அரசு ஊழியர்களையும் பயன்படுத்துறாங்க. ஆனா மேஜர் சார் மகாராஷ்டிரா நல்ல தெரிஞ்சுங்க, ஆசிரியர்கள் இதுல ஈடுபடுத்தப்படுறாங்க. டவுட் பீகார்லயும் அரசு ஊழியர்களை தான பயன்படுத்துவாங்க. பீகார்ல அரசு ஊழியர்கள் தான், மகாராஷ்டிராலயும் அரசு ஊழியர்கள், அந்தந்த மாநில அரசு ஊழியர்கள், அப்ப அந்தந்த மாநில அரசு ஊழியர்களை தான் பயன்படுத்துறாங்க. ஆட்சி பொறுப்புல இருந்தபோது நடந்த இந்த சீர்திருத்தங்கள். டவுட். இப்ப நிதிஷ்குமார் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே பீகார்ல நடக்குது. இப்ப பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்ப பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ராகுல் எந்த தேர்தல் இந்த முறைகேடு நடந்தா குற்றம் சாட்டுறாரு? மகாராஷ்டிரால அப்படி குற்றம் சாட்டும் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சி இல்ல சார். அதுக்கு முன்னாடி பாஜக ஷிண்டே ஆட்சியில் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி முன்னாடி ராகுல் தான் சொன்னாரு, இந்த தேர்தல்ல வாக்காளர் பட்டியலில் இருந்து சில வாக்காளரை நீக்கினார்கள், சில பேரை சேர்த்தார்கள் சொல்றது எந்த தேர்தலுக்கு சொல்றாரு? இப்ப நடந்த தேர்தல் சார், கடந்த 3-4 தேர்தல் அவர் தோல்வியை சந்தித்த தேர்தல்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. போன வருஷம் நடந்த தேர்தல்ல சொன்னார் சார். போன வருஷம் அதுக்கு முந்தைய தேர்தல், போன வருஷம் நடந்த தேர்தலுக்கு முன்னாடி அங்க ஆட்சியில் இருந்தது பாஜக ஆட்சி தான், ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சி தான். இப்ப பீகார்லயும் பாஜக கூட்டணி ஆட்சி தான். நீங்க சொல்ற லாஜிக் படி திமுக இங்க செஞ்சிரும்னா பீகார்ல செய்ய மாட்டீங்களா? மகாராஷ்டிரால செஞ்சிருக்க மாட்டீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. திமுக மாதிரி அரசு எந்திரத்தை தப்பா பயன்படுத்துறது யாருங்க? என்ன சார் லாஜிக் அதான் சார். திமுக இந்த விஷயம் தேர்தல் ஆணையம் சிறப்பான ஒரு ஆணையம்னு சொல்றீங்க.
சரியா நடந்துக்குதுன்னு சொல்றீங்க. அது மேல குற்றச்சாட்டு வைக்கிறது தேவையற்ற விஷயம்னு சொல்றீங்க. ஆமா. அதன் மேல குற்றச்சாட்டு யார் வைக்கிறது ராகுல் வைக்கிற குற்றச்சாட்டு தேவையற்ற அப்ப அர்ஜுன் சம்பத் வைக்கலாம். நிச்சயமா. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன சார் ராகுல் காந்தி பாதிக்கப்படலையா? ராகுல் காந்தி பாதிக்கப்படலைங்க. ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்காருங்க. ஒரு 15 தொகுதியே நீங்க முறைகேடா ஜெயிச்சிட்டீங்க. இல்லைன்னா பிரதமரே ஆயிருக்க முடியாதுன்றாரு. நாட்டோட எதிர்க்கட்சி இல்ல அர்ஜுன் சம்பத் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. எப்பெல்லாம் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்குதோ, எப்பெல்லாம் ராகுல் தோல்வியை சந்திக்கிறாரோ, அப்பெல்லாம் அவர் தேர்தல் கமிஷனாலே மின்னணு வாக்குப்பதிவு சொல்லுவார். அர்ஜுன் சம்பத் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. அவரு தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா ராகுல் காந்தி நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், அவர் குற்றச்சாட்டு வைக்க கூடாது. அவர் குற்றச்சாட்டு வைக்கிட்டுங்க, அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும். கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பதில் சொல்லட்டும். சொல்லல தேர்தல் ஆணையத்தின் மேல மக்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கல. நான் திமுக அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுக தேர்தல் நடந்துச்சுன்னா திமுக தேர்தல் நடத்துறது தப்புன்னு நான் சொல்றேன். திமுக தேர்தல் நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். அப்புறம் வேற நான் சொல்றது வாக்காளர் பட்டியல்ல திட்டமிட்டு அரசு எந்திரத்தின் துணை கொண்டு பிஜேபிக்கு வாக்களிப்பவர்களை குறிப்பாக அவங்க திட்டமிட்டு அவங்கள வாக்களிக்க விட முடியாம செஞ்சிட்டாங்க. அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைனா, அப்ப பீகார்ல மகாராஷ்டிரால பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திட்டமிட்டு தூண்டிட்டாங்கன்ற சதியும் உண்மையானதுல. அவர் தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் திமுக மேல குற்றச்சாட்டு, பாஜக அரசு மேல தான் அவங்களும் வைக்கிறாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் அதுக்கு அழகா பதில் சொல்லி இருக்குது. இவர் இப்ப வாக்காளர் பட்டியல வரைவு வாக்காளர் பட்டியல கொடுக்கிறது யாரு? தேர்தல் ஆணையம். அப்ப கோயம்புத்தூர்ல தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியல்ல சரிபார்க்கல், நீத்தல், இந்த கிரிமினல் வேலைகளை இவங்க செஞ்சிருக்காங்க. பீகார்ல இந்த கிரிமினல் வேலையை செய்யல. என்ன நீங்க அவர் தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக்கி விட்டார்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல கைப்பாவையான கோயம்புத்தூர்ல திமுக அரசு எந்திரத்தை பயன்படுத்தி பண்ணுனத தேர்தல் ஆணையம் பார்க்காம நாங்க பெரிய தேர்தல் ஆணையம் நாங்களும் இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்றோம். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் ஆணையத்தை அர்ஜுன் சம்பத் விமர்சிக்கிறார். எங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க திமுக காரன் ஊடுருவி இருக்கிறது கொஞ்ச நஞ்ச நீதித்துறையா இருக்கலாம், தேர்தல் ஆணையம் சார் ஏதோ ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் தான் சார். நீங்க தேர்தல் ஆணையத்தை தில்லுமுள்ள அம்பலப்படுத்தினா நீங்க உடனே தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் எழுப்பின கேள்வி எதிர்கொண்டாங்க. எப்படி சார் நீங்க தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல மட்டும் மோசமா இருக்குன்னா எப்படி? தமிழ்நாட்டுல திமுக அப்படி பயன்படுது சார் தன்னுடைய ஊழியர்களை. தேர்தல் ஆணையத்தை திமுகவால பயன்படுத்த ஆமா, வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் பண்ணிருக்காங்க, பண்ணித்தான் சார் அவங்க பண்ணாங்க. அப்படி பீகார்ல பண்ண முடியுமா? பீகார்ல பண்ண முடியாது, மகாராஷ்டிரால பண்ண முடியாது, அங்க எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் அழகா ராகுல் பதில் சொல்லி சூப்பரா பதில் சொல்லுது. இங்க பதில் சொல்லாதனால ஆமா ஏன் பதில் சொல்லணும்? ஏன் என்னங்க அநியாயம்? என்ன சார் எங்க ஓட்டெல்லாம் இந்துக்கள் முஸ்லிம்கள் 100% வாக்களிக்கிறாங்க. சரி, ஒரு முஸ்லீம் வாக்காளர் பட்டியல் நீக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறாங்க. அவங்க மத தலைவர்கள் சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா இந்துக்கள் 30% இந்துக்கள் ஓட்டை போடுறது. தமிழ்நாட்டுல தமிழர்கள் ஓட்டை போடுறது சார் 30%. எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு நடக்குது சொல்லுங்க? எத்தனை சதவீதம் சொல்லுங்க? ஒரு 70% நடக்குமா? ஆமா, அந்த ரேஞ்சில் 30% ஓட்டு போடாத ஆளு நாடு முழுக்க ஒரு 70% ஓட்டுக்கலாம். ஆமா, உத்தரப்பிரதேசத்துல ஓட்டு போடுறது இல்ல, முஸ்லிம்கள் ஒன்று அங்க இந்துக்கள் ஓட்டு போடுறது இல்ல. அப்ப யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல கூட இந்துக்களுக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு. இந்துக்களுக்கு ஓட்டு இல்லாம யோகி ஆதித்யநாத் இத கூட பார்க்கல. யோகி ஆதித்யநாத் என்ன பண்ண முடியும்? இந்துக்களுக்கு அந்த உணர்வு வரணும் இல்ல, இந்துக்களுக்கு ஓட்டு போடணும். முஸ்லிம்கள் அவங்க மத தலைவர். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு பிரச்சனை, தமிழ்நாட்டுல வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து பாஜக தன்னுடைய வாக்காளர்களை பெருக்கிக்க வேலை செய்யுதுன்னு சீமான் முதற்கொண்டு பலரும் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப இந்திய நாட்டினுடைய குடியுரிமை, இந்த நாட்டு மக்களுடைய அந்த குடியுரிமையே கேள்விக்குறியாக்குவதுங்க. இப்போ நாம் இங்கிருந்து டெல்லியில் வாக்காளராக இருக்கோம், அங்கிருந்து அவங்க நீக்கிடலாம். பட் சதி செய்கிறீங்கன்னு சீமான் சொல்கிறாரு. ஒரு சதியும் இல்லைங்க, அவருடைய ஒரு வெறுப்பு அரசியலுக்கு. யாரோட? சீமான் வெறுப்பு அரசியல். தமிழ் தேசியங்கிற போர்வையில் பிற மொழி பேசுகிற மக்கள் மீது வெறுப்பை தூண்டுவது எந்த வகையில் நியாயம்? என்ன வெறுப்பு சார்? மாநில உரிமை, இந்த மாநில மக்களுக்கான, இந்த மாநிலத்துக்கு எல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. என்ன உரிமை? தமிழ்நாட்டு இந்தியா ஒரு நாடு, நீ இந்திய குடிமகன், அவ்வளவுதான். என்ன உங்களுக்கு தமிழன் கிடையாதா? தமிழன் தான். அது என்ன, அது மாநிலமா? தனி நாடா? தமிழ் என்ன தனி நாடா? முதல்ல இது பதில் சொல்லு. தமிழ் என்ன தனி நாடா? இந்தியன், பாரதியன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா சார். சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
பட் நேஷனாலிட்டி தமிழ்ன்றாங்க. நேஷனாலிட்டி தான் இந்தியன், நேஷனாலிட்டி நோ. அப்ப தேசியவாதம், தமிழ் தேசியவாதம்ங்கிறது கிறிஸ்தவர்களால் தூண்டிவிடப்பட்ட ஒன்று. தமிழ் தேசியம்னே பொண்ணு இல்லையா? தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? இந்திய தேசியம். தமிழர்களுக்கு ஒரு இனம் இருக்கு, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. அது பாரதிய இனம் தான். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அதுல என்ன மாநில உரிமை? மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி. அதுதான் இந்திய அரசு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில். அதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அம்பேத்கர் சட்டத்துல அதுக்கு வேலை இல்லை. இந்தியா இஸ் த ஒன்லி ஸ்டேட். சோ இருக்கட்டும். அது ஏன் இது பண்றீங்க? இந்த பகுதியில என் மாநிலத்துல உங்க மாநிலத்துல கலெக்டர் இருக்காரு, உங்க மாநிலத்துல ஜில்லா போர்டு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அவர் என்ன தனிநாடுன்னு சொல்லிடுவாரா? தனி தேசிய இனம் சொல்லுவாரா? இந்த மாநிலத்துக்குள்ள கொங்கு பிரதேசம் இருக்கு, கொங்கு நாடு இருக்கு, கொங்கு பிரதேஷ் சொல்றீங்க இல்லையா? இது வேற. இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? இந்தியா ஒரு நாடு, மாநிலங்கள் நிர்வாகம். புரியுதுங்களா? மாநிலங்கள் நிர்வாகம், மாவட்டங்கள் நிர்வாகம், ஏற்கனவே சார் ஊராட்சிகள் நிர்வாகம். சார் நம்ம பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப வந்து பாப்புலேஷன் யாரு? இந்துக்கள் பாப்புலேஷன். தமிழனுடைய ஜனத்தொகை தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க. தமிழனோட இப்ப மட்டும் தமிழர்கள் வந்துடுறாங்க. ஆமாங்க, சரி, தமிழன் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். பீகார், உத்தரப்பிரதேசத்துல கட்டுப்பாடு இல்லாம பெருகிட்டாங்க. சரி, அங்கிருந்து வேலைக்கு வராங்க. அவங்களுக்கு நீங்க குடியிருப்பு வேலைக்கு போலியா? மும்பைல தாராவில யார் இருக்கா? எப்ப சார்? நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அதுக்கு முன்னாடி இல்ல, இப்பவும் போறோம். நம்ம போகாம இருக்கிறோமா? இப்போ ஐடி கம்பெனில நீங்க ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சுக்குவீங்களா? ஐடி கம்பெனி நீங்க போலியா? அதான் அப்படி போறோம். செட்டிலர்ஸா போறது, பஞ்சம் பிழைக்க போறதுங்கிற அந்த நிலைமை இருக்குல்ல, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. திருப்பூர்ல கொரோனா காலத்துல இங்க இருக்கிற அந்த மக்கள் அங்க இருந்து வேலைக்கு வந்தாங்க, நல்லா போயிட்டாங்க. புரியுதுங்களா? இங்க வேலைக்கு ஆள் இல்லை, தொழிலை படுத்துருச்சு. யார் தொழில் பண்ணுவா? நீ பூரா சாராயத்தை குடிக்க வச்சு வேலைக்கு ஆள் இல்லை. எல்லா வேலைக்கும், எந்த வேலை, விவசாய வேலையிலிருந்து, தொழிற்சாலையில வேலையிலிருந்து, தங்க நகை தொழில இருந்து எல்லா வேலைகள்லையும் இன்னைக்கு யார் இருக்கா? தனிநபர் வருமானம் இருக்குல்ல சார். பீகார், உத்தரப்பிரதேசத்துல கூடுதலா, தமிழ்நாட்டுல கூடுதலா? அதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய பொய்யான புள்ளி. மத்திய அரசு கொடுக்கக்கூடியது பொய்யான புள்ளி. தமிழ்நாட்டுல இன்னும் இந்தியால எந்த பகுதிக்கு வேணுமானாலும் போகலாம். சீமானுடைய அடிப்படைவாதமே தவறுங்க. என்ன சொல்றீங்க? தெலுங்கு பேசும் மக்களை வெளியேற்றுவீங்களா? நீங்க வெளியேற்றணும்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஓட்டு போடக்கூடாதுன்னா என்ன? ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லல. எங்க சார், இங்கே வாழக்கூடியவங்க பிரச்சனை இல்லை சார், ஆள்றது நாங்களா இருக்கணும். சரி, அவங்களுக்கு அப்ப ஆளுங்க யார் வேண்டானா? அவ்வளவுதான். அடுத்து விட்டீங்க. இன்னொன்னு, ஆள்றது நாங்களான்ட்டு நீ என்ன? நீ செபஸ்டியன் சீமான், உனக்கு நீ என்ன தமிழ்? இது தேவையா? அது தேவைதான். ஏங்க, எப்ப நீ வந்து குண்டு வைத்த பாட்சாவை போய் நீ அப்பான்னு சொல்லிட்டு என்ன 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 சொல்றீங்க சொல்லுங்க சார். ஏங்க, யாசின் மாலிகை கூட்டிட்டு வந்து அவனும் பிரபாகரனும் ஒண்ணுன்னு நீங்க நிகழ்ச்சி நடத்திட்டு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? தமிழனை வந்து ஏமாத்த பாக்குறீங்களா? யார் தமிழன்? நாம் தமிழர் தமிழனா? அதெல்லாம் தவறுங்க. நீங்க ரைட், இந்த விஷயத்துக்கு வரும். அது எங்களுக்கும் பிரச்சனை. இங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க ரேஷன் கார்டு கூட கொடுத்துருங்க. நாடு முழுக்க ஒரே ரேஷன் கார்டுன்றீங்கல்ல, அதை கூட கொடுத்துருங்க. ஆனா தயவு செஞ்சு ஓட்டர் ஐடியை கொடுத்துடாதீங்க. அது இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள், இந்த மாநிலத்தை ஆளணுன்ற சீமான் சொல்றது ஓகே. சிதம்பரம் பேசுறாரு, சீமான் சொல்றது ஓகே இல்ல சொல்ற. சீமான் அவர் எப்பவும் பேசக்கூடியவர் பேசுறாரு, சிதம்பரமே பேசுறாரு. அக்கறையா இருக்குமோ? ரொம்ப அந்தந்த மாநில, அந்தந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அந்தந்த பண்பாட்டை பாதுகாக்கணும், அந்த பண்பாடு வேற, தேசிய இனங்களை பாதுகாக்கணும். தேசிய இனம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அந்த வாதம் தனியா போகும். நீங்களும் நானும் ரொம்ப நேரம் பேசலாம் அதை பத்தி சார். இதனாலதான் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க இந்துக்களே இல்ல தமிழன்றாங்க. அது சொல்லிட்டு போட்டும். அது எத்தனை காலத்துக்கு சொல்லி, ஏன் இந்துக்கள் இல்லைன்னா, இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டா ஈஸியா கிறிஸ்தவனை மாத்திக்கலாம், ஈஸியா முஸ்லீமா மாத்திக்கலாம். அதுதான் சொல்றேன். தமிழ் தேசியமே கிறிஸ்தவரா? ஆமாங்க, வேற எதுக்குங்க? திராவிடர் கழகத்துடைய அல்டிமேட் எய்ம் என்ன? வேற கடைசியா என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியும்? பெரியார் தாசன் ஒருத்தர் இருந்தாரு, அவரே சொல்றாரு, எல்லாத்தையும் முஸ்லீமா மாத்துறது தான் திராவிடம். அப்படி தமிழ் தேசியங்கிறது எல்லாத்தையும் கிறிஸ்தவரை மாத்துறது தான் சார். ஜெகத் கஸ்பர், தமிழ் மையம் யாரு? ஜெகத் கஸ்பர் இல்லையா? ஏன் சார் ஒரு மதம் மாறினா அதுக்காக இனமும் மாறிடுது சார். நீங்க மதம் மாறின விசுவாசம் மாறி போச்சு. எங்க பத்திரகாளி கும்பிட மாட்டேங்கிறீங்க, மதிக்க மாட்டேங்கிற. கும்பிடாத பரவாயில்ல, எங்க பத்திரகாளி பேய் பிசாசுங்கிற. 2 கன்னியாஸ்திரியை கைது பண்ணிட்டாங்க சார். எங்க? பீகார்ல. பீகார்ல? சத்தீஸ்கர்ல. பீகார்னா நான் அந்த அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும். சரி, இப்படி தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் சொல்லணும். மலைவாழ் பெண்கள் 2 பேர்த்த மோசடி செய்து மதமாற்றம் ஆசை காட்டி அவங்க கூட்டிட்டு போறாங்க ரயில்ல. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இங்கே ஜெயலலிதா அம்மா வச்சிருந்தாங்க மோசடி மதமாற்ற தடை சட்டம்.
மதமாற்ற தடை சட்டம் அல்ல, மோசடி மதமாற்ற தடை சட்டம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் அங்கே அந்த சட்டம் அமலில் இருக்கு. மலைவாழ் மக்கள், கிராமப்புற மக்கள் 2 பெண்களை ஏமாற்றி ரயிலில் கூட்டிட்டு போறாங்க. அங்கே போலீஸ் செக் பண்ணி அதை தடை செய்து அந்த 2 பேர்த்த கைது பண்ணி இவங்களை கொண்டு போய் ஹோமில் வைக்கிறாங்க. கன்னியாஸ்திரிகளை ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆமா, நாடு முழுக்க பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி. நாடு முழுக்க இல்லை, இங்கே திராவிடர் கழகம் மேடை போட்டு திராவிடர் கும்பகோணத்தில் கேரள பாஜக கம்யூனிஸ்ட்காரன், கேரள பாஜக சேர்த்து தான் சொல்றேன். திக கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து கிறிஸ்தவ பாதிரியார்லாம் உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்துவா பிறந்து இந்துவா வாழ்றதுக்கு வேசி மகன் பட்டம் வாங்குறதுக்கு பதிலா கிறிஸ்தவரா மாறிடலாம். அப்படி பட்டம் வாங்குறதுக்கு பின்ன பட்டம் வாங்காம இருக்கணும்ல. யாரேப்பா நீ பட்டத்தை பாஜக தலைவர் ஏன் கன்னியாஸ்திரிகளோட அந்த கைதை கண்டிக்கிறாங்க? யாருங்க? பாஜக தலைவர், கேரள மாநில பாஜக. ஏன் சார் கேரள மாநிலத்துல பாஜக வேற கட்சி, அதனால அவங்கள கண்டிக்கிறோம் நாங்க. ஜெயில்ல இவங்களுக்கு ஜாமீன் வந்துருது, என்ஐஏ நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது கன்னியாஸ்திரிகளுக்கு. கன்னியாஸ்திரிகள் ஜெயில இருந்து வெளியே வரும்போது பாஜக தலைவர் விழுந்து அப்படி வணங்கி கன்னியாஸ்திரிகளை வரவேற்கிறார். இந்த மனப்பான்மை தான் தப்புங்க. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம், பாஜக அரசு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைய பாஜகவே எதிர்க்குது பாருங்க. இப்ப எந்த பாஜக சரி? தேசிய பாஜக தான் சரி. தேசிய பாஜக இதுல கம்முன் இருக்கு. கம்முன் இருக்க கூடாது, நடவடிக்கை இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். சத்தீஸ்கர் பாஜக இதுல ஒரு நடவடிக்கை எடுக்குது, கேரள பாஜக இதுக்கு எதிரா நிக்குது. எந்த அளவுக்கு தங்களுடைய ஓட்டு பலத்தை வச்சு பிஜேபியே பண்ணி வைக்கிறான் பாருங்க. பிஜேபிக்குள்ளேயே மைனாரிட்டி செல் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அதனாலதான் நாங்க இந்து மக்கள் கட்சி சொல்லிட்டோம், தனியா நீங்க இருக்கிறது மைனாரிட்டி செல்லும் வேண்டாம். ஏன்னா பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிடும் அரசியலுக்காக. எங்களுக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. ரைட். ஆனா மறுபடியும் சப்ஜெக்ட் வரும். கும்பகோணத்துல இந்த குரூப் நல்ல பாதிரியார்கள்லாம் காசு வாங்கி மேடை போட்டு அதுல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு திராவிடர் கழகம் ஈவேரா படத்தை வச்சுக்கிட்டு பேசுறான், இந்துன்னா வேசி மகன் பேசுறான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்து வெளியே வரணும்னு பேசுறாங்க. அதையும் அவனை கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறேன், நம்ம கிறிஸ்தவ மாறிடலானே பேசுறேன். அப்ப நீ காசு வாங்கிட்டு போறியா? அதே எங்களை யாசின் மாலிக் சீமானுக்கு ஒரு குற்றச்சாட்டு, இங்க திராவிடர் கழகத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு இல்ல. சீமான மறுப்பு சொல்லுங்க. அவர் யாசின் மாலிக்க கூப்பிட்டு வந்தாரு, கடலூர்ல தான் கூட்டம் நடந்துச்சு இல்லையா? யாசின் மாலிக் யாரு? ஒரு காஷ்மீர்ல இந்துக்களுடைய நெற்றி பொட்டுல துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்றவர், இந்துக்களை கொன்றவர். இப்ப இப்போ இப்போ சிலை வச்சிருக்காங்க சார். இப்ப எங்க அம்மா சகோதரி கனிமொழி, ஐயா திருமாவளவன்லாம் போய் அந்த சிலையை திறந்தாங்க. ஸ்டேன் சாமி பார்க்கின்சன் நோயில இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம ஒரு இறப்புக்கு ரொம்ப காரணமாயி ஒரு மனித உரிமையே இல்லாம பழங்குடி மக்களுக்காக பல வருஷம் போராடினவர். அப்போ சர்ச்சுகளோட வேலை என்ன? சர்ச்சுகளோட வேலை என்ன? பாதிரியார் வேலை என்ன? பழங்குடி மக்களுக்கு போராடுறது இல்லையா? என்ன சார் சொல்றது கேளுங்க. இப்ப சொல்றது கேளுங்க. சர்ச்சுக பாதிரியாருங்க இங்க இருந்து சின்ன வயசுலயே சாமியாருங்களோட வேலை அரசியல் செய்யறதா? சாமியாருடைய வேலை அரசியல் செய்யணும். அப்ப சாமியாருங்க அரசியல் செய்யலாம், ஆளலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், அரசியல் செய்யலாம். பாதிரியார் வரக்கூடாது சார். என்ன சார் மக்களுக்கு வேலை செய்யக்கூடாதா? பாதிரியாரு மக்களுக்கு வேலை செய்ய போய் பல மக்களுக்கு வேலை செய்யக்கூடாதா? நக்சலைட்டுகளுக்கு ரயிலுக்கு குண்டு வைக்கிறதுக்கு என்ன ஆதாரத்துல நிரூபிச்சோம்? ஏதாவது ஒரு ஆதாரத்துல நிரூபிச்சிருக்கணும்ல சார். கேஸ் கூட ஃபைல் பண்ணாம வச்சிருந்தோம் சார். கேஸ் கூட ஃபைல் பண்ணாம வச்சிருந்தோம். என்ன கிறிஸ்தவன் ஓட்டு போட மாட்டான், அவனை கைது பண்ணான். பாஜகவுக்கு இந்த பயமா? பாஜக தான். பாஜகவுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே அவரை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டியவர் சார். அந்த குற்றச்சாட்டு நீங்க ஒருத்தர் பிடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு வேற ஒரு குற்றச்சாட்டுல ஒரு தூக்கிட்டீங்க. அப்ப மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுறது பொய் இல்லையா? யாரு ஸ்ட்ரா ஆடி ஆமா சாப்பிட கூட முடியாதவரா, எழுத முடியாதவரு, படிக்க முடியாதவரு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள வைக்கலாம்ல சார்? கேஸ் நடத்தலாம்ல சார்? அதான் சார் உள்ள சும்மா வச்சிருந்தோம். இல்ல கோரேகாவன் கலவர வழக்குல கைது செய்யப்பட்டார். அதான் சார் சார்ஜ் ஷீட் காரணத்தை எடுத்து முழுகாதீங்க. ஊசி முழுகாதீங்க. என்னங்க காரணத்தை எடுத்து மோடியை கொலை செஞ்ச சதி திட்டம் தீட்டின ஒரு பாதிரியார், நக்சல் அமைப்பினுடைய தலைவர் அந்த பாதிரியாரு. நீங்க அவர் பாதிரியாரு என்ன ஆதாரம் இவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு என்ன ஆதாரம் இருந்துச்சு? என்ன ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கோரேகாவன் கலவரத்துல அவர் மேல வழக்கு நடந்துச்சு. அவர் கொலையே பண்ணி இருக்கட்டும் சார், கொலையே பண்ணுன நபரா இருக்கட்டும் சார். மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஜெயில்ல அஜ்மல் கசாப்புக்கு நாம கொடுத்த மனித உரிமையை கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தாங்க. அவர் கேட்ட சாப்பாடை கொடுத்தோம்ல. இவருக்கு சாப்பாடு கொடுக்கல இல்லைங்களா?
சாப்பிட கூட முடியாத ஒரு நிலையில இருக்கிறவருக்கு நம்ம செஞ்சோமா? வெயில் கொடுக்கல, அவ்வளவுதான். நீங்க சார், சும்மா straw கேட்டார் சார். கிறிஸ்தவர்கள் கை- அப்படி நாடகம் போடுறீங்க இல்லையா? கை நடுக்குதுன்னு அப்படி straw கேட்டார். கை நடுங்குது அவருக்கு, அப்படி நாடகம் போடுறீங்க இல்லையா? கிறிஸ்தவ வாக்குகளுக்கு கண்டுக்காம விடுறாங்க. அதுதான் பண்ணா, வேற எதுவும் பண்ணா? அப்ப பாஜக, கேரள பாஜக கன்னியாஸ்திரிகளை வணங்கி கூப்பிடுது. தப்புதான் சொல்றேன். நீங்க மதமாற்றம் சார், செய்யலாம். அது தவறுங்கிறேன். கேரள பாஜக, பிஜேபி பண்ண தப்புதான். நேஷனல் பிஜேபி அமைதியா இருக்கு, பிஜேபி ஆதரிக்காது, அமைதியா இருக்கு. சத்தீஸ்கரையும் ஆதரிக்கல, கேரளாவையும் ஆதரிக்கல. வருங்காலத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க, அது விடுங்க. வருங்காலத்துல கேட்டவங்க இல்ல. நீங்க நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினவனுக்கு இங்க இருக்கிற கனிமொழியும் இங்க இருக்கிற திருமாவளவனும் இங்க இருக்கிறவங்க போய் சிலை திறந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த குற்றச்சாட்டு சொன்னா கேரளா பிஜேபி கிறிஸ்தவன் ஆதரிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஏற்கனவே ராஜீவ் கொண்டிருக்கிறீங்க. சீமான் ஸ்டாலின்சாமி தான் அப்பான்றாரு, அப்பாங்கிறாரு. அதனாலதான் சீமான் தமிழன் இல்ல, சீமான் தான். அதனாலதான் சொல்றோம் இந்த ஆளு கிறிஸ்தவன் சார். இவர் கை ஒருமை வேணாம், முதல் வேணாம், ஒருமை வேணாம் சார். அவர் வெறுப்பு பிரச்சாரம் அவர் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பண்றாரு. அவர் தாங்க ராஜீவ் காந்தி கொன்றவனை மண்ணிலே புதைத்தோம் பேசினாரு சார். நானும் அவரும் பல நேரங்களில் ஒரே மேடையில் இருந்திருக்கிறோம். சீமான் கூட. ஆமா, அதெல்லாம் நல்ல நண்பர் தான். நீங்க உடனே எங்களுக்கும் சீமானுக்கும் பிரச்சனை பண்ண வேண்டாம். எந்த பிரச்சனை இல்ல இல்ல சார். என்ன பிரச்சனை? அவர் தமிழ் சமூகத்தை தப்பாக வழி நடத்துகிறார். பிரிவினை தமிழ் சமூகம்ன்றீங்க. அப்ப இந்த தமிழ் சமூகம் தமிழ் சமூகமாவே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அவர் நினைக்கல. வடமாநில வாக்காளர்களை கொண்டு வந்து விட்டுறாதீங்கன்றாரு. வடமாநில வாக்காளர்கள் வந்துங்க, வடமாநிலம் தென் மாநிலம் அதெல்லாம் இந்தியால எல்லா இடத்துலயும் ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல ஓட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு டெல்லியில ஓட்டு இருக்குது நம்ம ஆட்களுக்கு. சரிங்க சார், இவ்வளவு பேசுறீங்க. எங்கேயோ சத்தீஸ்கர்ல கன்னியாஸ்திரிகள் வந்து ஒரு மதமாற்றம் செய்யறாங்க, அதை கைது பண்றாங்க, நியாயம் இல்ல. இங்க கன்னியாகுமரி சரி, இங்க நடக்குது. ஸ்டான்சாமி எப்படி இங்க போய் சிலை திறந்து வைக்கலாம், எவ்வளவு அது மட்டும் ஆதங்கப்படுறீங்க. ஸ்டான்சாமி இல்ல, இந்த இன்னொருத்தர் இருக்காரு எஸ்ரா சர்க்குணம், இந்து மூஞ்சில குத்துங்க. இவங்க இதுக்கெல்லாம் கொந்தளிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க. ஒரு ஒரு மென்பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அமைதியா இருந்துடுறீங்களே. யார் அமைதியா? சாதியின் பேர்ல ஆணவ படுகொலை நடந்தா கம்முன்னு ஆயிடுறீங்களே. என்ன பண்ணும்? அதுக்கு எங்க ஆர்ப்பாட்டம் தச்சு? இந்த ஆணவ கொலை காரணம் ஜாதிக்கு யார் காரணம்ன்றீங்க? ஜாதி வெறிக்கு யார் காரணம்ன்றீங்க? பூரா இவன் தான், கிறிஸ்தவன் தான். யார்? ராமானுஜர் என்ன சீர்திருத்தம்? ராமானுஜர் ஒரு சீர்திருத்தம் நல்ல பண்ணல எதுவுமே. இருங்க, ராமானுஜர் என்ன சீர்திருத்தம்? மத்தவங்க பேசுற மாதிரி பேசாதீங்க. பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஆன்மீகத்தை எல்லோருக்கும் பொது உடைமையா, ஆன்மீகத்தை எல்லோருக்கும் பொது உடைமையாக்குனார். எதன் பேரால் தனித்தனியா இருந்துச்சு? எதன் பேர்ல இல்லை. அப்புறம் எதை பொது உடைமையாக்குனாரு? அந்த குருகுலத்துல அதற்கான அந்த பக்தியோட இருந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே பொது உடைமையாக்குனார். சமம் தான் அப்படி பண்ணார்ல. அவர் சமம் இல்லன்னு எங்க சொன்னாரு? அவர் சமம் இல்ல, அவங்களும் சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே சமம் இல்லன்னு சொல்லல. சமம் இல்லாத ஒரு விஷயத்தை, இயல்பா இருந்த விஷயத்தை அவர் என்ன மாத்திட்டாரு? ராமானுஜர் பீரியட்ல எந்த ஏற்றத்தாழ்வு இல்லை, எந்த பிரச்சனையும். ராமானுஜருக்கு முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல. எப்ப கிறிஸ்தவம் வந்தானோ அப்ப அரசு வேலையில இவனுக்கு சலுகை, மதம் மாறினா சலுகை, இந்த ஜாதிக்கு சலுகை, இந்த ஜாதி மோசம் அந்த ஜாதி உயர்ந்தது என்ன பேசுறது கிறிஸ்தவம். சரி, நந்தனர் கோயிலுக்குள்ள ஏன் போக முடியல? நந்தனர் எந்த கோயிலுக்குள்ள போக முடியல? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒரு கதவு பூட்டியே வச்சிருக்கோம்ல, ஏன்? அந்த நந்தனார் பக்தி மிகுதியால் கோயில்ல போய் இறைவனை தரிசிக்க செல்லும் போது அது ஒரு சோதனை. இறைவன் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்றார். என்ன சோதனை? அவர் கோயிலுக்கு போகும்போது அவர் சிவபெருமான தரிசனம் பார்க்குவார். அப்படி தரிசனம் பார்க்கும்போது நந்தி மறைக்கிறது. அப்ப சிவபெருமான் வேண்டாரு. அப்ப நந்தி நகர்ந்து இத ஜாதி பிரச்சனை என்னன்னா சார், நந்தி இதுக்கும் ஜாதி என்ன என்ன என்னன்னு சொல்றேன். நந்தியை நகர்த்தி காட்டுறது போல அவர் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ஏன் போகல? நீங்க சிவபெருமானுக்கு அறிவுரை சொல்றீங்க. ஒரு பையன் செத்துட்டான், இன்னொரு பையன் கொன்றுட்டான், லவ் பண்றான். அப்படி இந்த மாதிரி பண்ணது யாரு? கொல்லணுங்கிற அந்த வெறி சரி. அர்ஜுன் சம்பத்தை எப்படி சரிப்படுத்துவார்? அர்ஜுன் சம்பத்தை எப்படி சரிப்படுத்துவார்? எல்லாத்தையும் இந்து உணர்வாளர்களா மாற்றி ரெண்டு பேரும் இதுதானே. அப்புறமே இப்படி நடந்துச்சு. என்ன நீங்க பொண்ணு கேட்டா கொடுத்துடணுமா? ரைட். அந்த பையனுக்கு இந்த உணர்வு ஊட்டுனது எந்த பையனுக்கு? எந்த பையனுக்கு? இந்த கொலை பண்ண பையனுக்கு. யார் இந்த உணர்வு? எல்லாம் இந்த நீ வேற போய் வெட்டிடு அப்படின்னு சாதியம் வெறியோட இருந்துக்க. ஜாதி வெறி, என் ஜாதி உயர்ந்தது நீ வேற சொன்னாரு. சோ இந்த உணர்வோட நீங்க எப்படி சமப்படுத்துனீங்க? பையனுடைய உயிர் போயிடுச்சு. எவ்வளவு அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. அந்த அநியாயம் அதுல ஜாதி அரசியல் பண்றீங்க. அவங்க எல்லாம் பண்றாங்க சார், நீங்க என்ன பண்றீங்க? நாங்க அது ஜாதி அரசியல் பண்ண மாட்டீங்க. என்னதான் பண்ணுவீங்க?
Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.